ஒரு தேசிய விருது வாங்கின நடிகர் நம்ம எம் எஸ் பாஸ்கர் சார். ட்ரைலர்லயும் சொல்லுவாரு ஓம் சக்தி பராசக்தின்னு. அது ஓம் சக்தி பராசக்திக்கு அடுத்து என்னங்கிறது தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும். அரசியல் காலகட்டத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை வம்பிடுது. மேல வந்து 2 கலர் கொடி, அதே போல தளபதி வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு தாவேகா. இந்த மேடையில இருந்து நான் தம்பிய வந்து கொச்சப்படுத்தல திட்டல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கொடி பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட கொடி மாதிரி தான் இருக்கு. பத்தி கேட்டோம்னா சிங்கம் சிங்கம் நீங்க, ஆனா அவர் கூட இந்த டச் அப்ல இருந்து கிட்டத்தட்ட பிஆர்ஓ மேனேஜரா இருந்த பிடி செல்வகுமார் வரைக்கும் அவரை பத்தி சொல்றது வேற விதமா இருக்குது. டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, இந்த கொடிக்கு இந்த கலர் ஏன் சூஸ் பண்ணீங்க? இந்த கொடிக்கு இந்த கலர் திரும்பி பாருங்களா, அது என்ன கலர்ல இருக்குன்னு. ஆரஞ்சு இல்ல, ஊர்ல எல்லாம் பெயிண்ட் சோர்ல அடிப்பாங்க. திமுகவுக்கு இந்த கலர் கொஞ்ச நாள், ஒரு 4 நாள் போனா சாயம் வெளுத்துரும், ரெட் மட்டும் பிளாக் அப்படியே இருக்கும். இல்ல இது ஒன்னே ஒண்ணுதான். வானவில் கலர் சாங்லயே நம்ம அதான் சொல்லிருப்போம். வானவில் கலர்னா எல்லாமே வந்துருச்சு நம்ம என்னன்னு சொல்லிட்டு. இது மெயின் என்னன்னா, ஆரஞ்சு வந்து சென்ட்ரல்ல இருக்கிற மெயினான 2 கட்சிக்குமே இருக்கு. ஏன்னா அது வந்து நேஷனல் பிளாக்ல வர சாஃப்ரான் கலர்ஸ். சோ அது சென்ட்ரல்ல பிரதிபலிக்கிறது. நீங்களே திரும்பி பாருங்க, அப்ப அந்த லைட் வெளிச்சத்துல அது எப்படி இருக்குன்னு. ஆனா அது என்ன பண்ண முடியும், கலர்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூல இருக்கும். பிளாக் வந்து தமிழ்நாடு கலர், நம்மளோட கலர், நம்மளோட அடையாளம். சோ அதனால இந்த 2 மிக்ஸ். சென்சார்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுண்ணா. தம்பிராமண்ணே, தம்பி பார்வையாளர்கள் ரசிகர்கள் வந்து நம்மளோட அறிவாளிகள் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க ஒரு கெட்டப் வந்து சொல்லிருக்கீங்க, நட்டி சார் வந்து அவர் இல்லவே இல்ல, படம் பாருங்க அப்படின்னாங்க. ஓகே ரைட்டு, அது வந்து பிரச்சனை இல்ல. ஒரு தேசிய விருது வாங்கின நடிகர் நம்ம எம் எஸ் பாஸ்கர் சார். அவர் இங்கேயும் சொன்னாரு, ட்ரைலர்லயும் சொல்லுவாரு ஓம் சக்தி பராசக்தின்னு. தமிழகத்துடைய சோசியல் மீடியால ஃபுல்லா அதுக்கு அடுத்தடுத்த வார்த்தை என்னன்னு நாங்க சொல்ல விரும்பல, என்னன்னு தெரியும். ஒரு நிமிஷம், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகைய உங்க கூடி நடிச்சிருக்காரு, அவங்க கூடி நடிச்சிருக்காரு. ஒரு படத்துல இப்படி செய்வது சரியா? அது ஓம் சக்தி பராசக்திக்கு அடுத்து என்னங்கிறது தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும். அரசியல் காலகட்டத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை வம்பிடுக்கீங்க. நீங்க சொன்னது காட் ப்ராமிஸா அந்த விஷயத்தை நான் பார்க்கல. நான் வாட்ஸ்அப்பை தவிர இன்ஸ்டாகிராம் அது எதுவுமே எனக்கு தெரியாது. சோ தம்பி, 15 வயது பிள்ளைங்கள் 12 வயது பிள்ளைங்களை உள்ளங்கைக்குள்ள உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க செல்குட்டி. அவர்களுடைய கற்பனை எல்லாம் ஒவ்வொருடைய படைப்புக்குள்ள இன்சர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது அவங்களுடைய கற்பனை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய செயல், நான் வந்து நம்ம பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க நினைச்சுத்தான் அவர்களை பாதிக்கணுமே ஒழிய யாராவது அப்படி கேட்பது முறையாக இருக்காது. அதுக்கு படம் பதில் சொல்லும். அதான் என்னுடைய பதில். நட்டிமன்னர் சூப்பரா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. சித்ரா லட்சுமணன் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க, சதுரங்க வேட்டை வந்து ஒரு ட்ரெய்லர் தான், இதுதான் பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, சதுரங்க வேட்டை தான் அரசியலா, இல்ல அரசியல் தான் சதுரங்க வேட்டையா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டுமே அரசியல் கிடையாதுங்க. இதுல 2-3 கேரக்டர் அந்த ஷேட் இருக்கும். ஒரு காலகட்டம், ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போற படம். அங்க அந்த காலகட்டத்துக்கான ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வரும். இல்ல கதையை கேட்கல, அரசியல் என்பது சதுரங்க வேட்டையா, சதுரங்க வேட்டை தான் அரசியலா? அது எந்த பார்வையில நீங்க பாக்குறீங்களோ அதை பொறுத்து. சார் நட்டி சார், அதே மாதிரி இன்னொரு கேள்வி. நடிகரா இருந்து அரசியலுக்கு வர்றதா இங்க போஸ்டர் பார்த்தா தெரியும். சரிங்க, நீங்க முதல்வராக ஆசைப்படுறீங்களா, இல்ல உங்க ஜோடி லேடிய முதல்வராக ஆசைப்படுறீங்களா? ஐயா, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன போய் கேட்டுங்க, எனக்கு அரசியல்வாதி ஆவறீங்களா? இல்ல, நான் ஒரு பார்வையாளன், அவ்வளவுதான் சார். தம்பி கார்த்தி சார், ஒரு வரியில கதை சொல்லுங்க சார். அத ரெண்டு விதமா சொல்லுங்க சார். நான் தம்பி, அதான் பணம் கொண்டவன் புகழுக்கு ஆசைப்படுகிறான், புகழ் கொண்டவன் புகழை வைத்து பணமும் புகழும் இருக்கிறவர்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்படுவார்கள். இது ஒரு லைனா இருக்கலாம். மேபி நேர்மறை எண்ணம், வாழ்க்கையில நேர்மறை எண்ணம் காலம் கடந்து வெல்லும். அது மனசுல மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும். எதிர்மறை எண்ணம் உடனடியாக வெல்லும், ஆனால் மனதின் அமைதியை கெடுக்கும். சோ கொடுக்கும் கெடுக்கும் கான்செப்ட். நேர்மறை எண்ணம் வெல்லும், எதிர்மறை எண்ணம் கொள்ளும். இதுதான் கான்செப்ட். இது மக்களுக்கான படம். இது நீங்க எல்லாம் இதை வந்து 8ஆம் தேதி இரவு கொஞ்சம் கூத்தாடுவீங்க, அப்போ தெரிஞ்சுக்க செல்லக்குட்டி. ஓகேமா? நீ வாத்தியாரோட பிறந்ததான் சொல்றேன். இதுல இருக்க சம்பவங்கள் பொது வாழ்க்கைக்கு கொஞ்சம் நீங்க பார்த்த விஷயங்களோட இதுக்கு உண்மைக்கு நெருக்கமா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு அதுல ஒரு பாதிப்பா தோணுது. மற்றபடி இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் நீங்க ஹிலேரியஸா சிரிச்சிட்டு இருப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரெண்டாவது, இன்னொரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இதுக்கு வருவாங்கன்னு நம்புறேன். அதுல நீங்களும் கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு. தம்பிராமையா சார், அரசியல்வாதியை கிண்டல் பயிர் சார்.
அந்த பொலிட்டிக்கல் மேனு உங்களோட மூவியை ரிவ்யூ பண்ணா எப்படி ஏற்றுப்பீங்களா? என்ன உருட்டி விளையாடலாம என்ன போச்சு? பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு ஒரே ஒரு விஷயம் தம்பி, இது வந்து கிண்டல் பண்ணுவதல்ல, சுய விமர்சனத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கடவுளை கூட இல்லைன்னு சொல்வதற்கான உரிமையை கடவுள் கொடுத்திருக்கார். இருக்குன்னு சொல்ற உரிமையை மனிதர் எடுத்திருக்கார் இல்லையா? விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் நீங்க திரும்ப திரும்ப சொல்வது என்பது அதுதான். ஆக்சுவலா இந்த கேள்விகள் என்பது 8ஆம் தேதி இரவு என்ன கேட்டா சூப்பரா இருக்கும். நீங்க நீங்க இவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இவ்வளவு தம் கட்டி பேசிட்டு இருக்கோம்ல, அல்ல இதையா நம்ம எப்படி நினைச்சோம் அப்படி நினைப்பீங்க. ஒட்டு மொத்தமா 2 மணி நேரம் 5 நிமிஷம் குலுங்க குலுங்க சிரித்து கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய எங்களை வந்து கட்டி பிடிச்சி, பெண்ணாக இருந்தால் கை குலுக்குவீங்க, ஆணாக இருந்தால் கட்டி பிடிச்சி கண்ணத்தை கடிப்பீங்க. தம்பி ரம்யா சார் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. காமெடி சட்டையர் படம் அரசியலை கிண்டல் செய்து அப்படின்னு எல்லாருமே வரிசையா பேசியிருக்கீங்க. தமிழ்நாட்டுல 40 வருஷமா திமுக அதிமுக தான் மாறி மாறி வந்திருக்காங்க. இதுல நீங்க யாரை அதிகமா கிண்டல் பண்ணிருக்கீங்க? 40 வருஷமா இல்ல, 67 33 26 கிட்டத்தட்ட எவ்வளவு 59 60 வருஷமாவா? யாரை கிண்டல் பண்ற நோக்கே கிடையாது, அந்த நோக்கமே கிடையாது, அந்த நோக்கமே கிடையாது. இது அரசியல் புரிதல் என்னிடம் இருந்த காரணத்தினால், புரிதல் இல்லாமல் ஒரு மாதிரி சொல்லி நீங்க சொல்ற மாதிரி யாரையாவது சங்கடப்படுத்திருக்கலாம். யாரை மேல கல், ஒரு சொல் எனும் கல் எடுத்து மேலே எறிந்து தலைப்பீதியா இருக்கலாம். அரசியல் புரிதல் இருந்த காரணத்தினால் யார் மனதும் கோண வேண்டாம், கோணக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியோடு ஹியூமரை மட்டும் மண்டையில் வச்சு எழுதியிருக்கேன். அது மேக்கிங்ல பாருங்க, மேக்கிங் பாருங்க, உங்களுக்கு கொடுங்க சார். இங்க சொல்லுங்க சார், நீங்களும் அது சொல்லலாம், டைரக்டரும் சொல்லலாம், சரிங்களா? இப்ப அந்த ஒரு கெட்டப்புனால வந்துதான் வந்து உங்களுக்கு பெருசா விமர்சனம் பண்றாங்க. இந்த படம் வந்து அந்த படத்தை வந்து அந்த டீம் வந்து ஒரு கொச்சையா பேசுறாங்க, எங்க தலைவரை வந்து கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஏன் நீங்க வந்து அந்த கெட்டப்பை தவிர்க்கல? ஏன்னா வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, சரிங்களா? இப்ப அந்த கெட்டப் வச்சீங்கன்னா ஏதாவது விமர்சனம் வரும்னு தெரிஞ்சு வச்சீங்களா, இல்ல ஏதாவது பிரச்சனை ஆகும்னு வச்சீங்களா? ஆனா இல்லைன்னா ஆக்சுவலா இந்த லுக் டெஸ்ட் நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். அப்புறம் தான் சாரோட லுக். ஆக்சுவலா நானே சாரோட பெரிய ஃபேன். டான்ஸ்னா அவர் பார்த்தா நானே ஆட ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம். லுக் டெஸ்ட் என்னன்னா ஒரு 55 இயர்ஸ் ஏஜ் ஒரு 60 டுவர்ட்ஸ் போகும்போது ஆப்வியஸா கிரே இருக்கும். எல்லா ஹீரோஸும் நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் விட்டுருவாங்க. ஒரு 50 வயசு வரைக்கும் தம் கட்டுவாங்க, அப்புறம் நேச்சுரலா விட்டுருவாங்க. ஸோ ஒரு ஹீரோ அந்த டைம்லைன்ல எப்படி இருப்பாரு, ஸோ அதுதான். அண்ட் ட்ரெஸ் கோடும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அது டார்க்கர் ஷேடு. நாங்க வந்து எடுத்தது வந்து இப்போ ஆக்சுவலா அது ட்ரெண்ட், அந்த கலரு. வேற மாநிலத்துல ஒரு லீடர் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் நம்ம எடுத்தோம். சத்தியமா சொல்றோம், அவர் டீஃபேம் பண்ணா, நான் திருப்பி சொல்றேன், அவர் சிங்கம், யாராலையும் டீஃபேம் பண்ண முடியாது. நிஜமாவே அது சிங்கம், அதை யாரும் டீஃபேம் பண்ண முடியாது. நான் எல்லாரும் அந்த பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது. டைரக்டர் உமாபதி சார் சொல்லுங்க சார். ஆக்சுவலா இந்த மேடை ரொம்ப அழகா இருக்கு. நம்ம முத்துக்குமார் சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப அரசியல் மேடை மாதிரி இருக்கு. ஆனா நாங்க அர்ஜுன் சாரை ரொம்ப மிஸ் பண்றோம். அவரை நீங்க இந்த படத்துல ஏதாவது ஒரு கேமியாவது கொண்டு வந்திருக்கலாமா, அப்படி ஏதாவது யோசிச்சீங்களா? இல்ல சார், இது ஆக்சுவலி எதுவுமே ஆர்டிபிஷியல் நம்ம இது பண்ணல. நம்ம ஒரு சின்ன ஒரு வேர்ல்டு இது. ஆக்சுவலா தமிழ்நாடுன்னு நம்ம பார்த்தா தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு இல்லை, இது ஒரு வேற ஒரு உலகத்துக்கு, ஒரு வேற யூனிவர்ஸுக்கு நம்ம கூட்டு போயிட்டு அங்க ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் இருந்தா எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா. இப்ப நம்மளே பார்த்தாலே நல்லா இருக்குல்ல, அந்த ஃபீல் தான் கொடுத்துருக்கோம். யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு யாருக்குமே அது கிடையாது சார். அப்படி ஹர்ட் பண்ணா நாங்க தப்பான பர்சன்ஸ் இல்ல. இல்ல ஹர்ட் பண்றத பத்தி கேட்கல அர்ஜுன் சார். இல்ல அதுதான் சொல்றேன், அது கேமியோ தேவை இல்ல. லைக் ரெக்குயர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேர்ல்டு, சின்ன வேர்ல்டுக்குள்ள கேரக்டர்ஸ் பண்ணணும்னு பண்ணோம். லைக் இது ஃபியூச்சர் கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. வாழ்த்துக்கள். தம்பி சார். ஒரே ஒரு கேள்விதான். இந்த நீங்க இல்லன்னு சொன்னா கூட பாத்தீங்கன்னா, இந்த கோட் படத்துல அந்த கார் நம்பர் வந்து இதே தான் வரும், TN 2026ன்னு. நினைக்கல. அப்ப அந்த நேரத்துல வந்து ஒரு பேசு பொருளா ஆச்சு அது. அப்ப அதுல இருந்து தலைப்பு வச்சீங்களா அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வந்து ரொம்ப நட்டி சார் வந்து ஏற்கனவே இளமை, இன்னும் இளமையாயிட்டாரு, வாழ்த்துக்கள். அந்த லுக்குக்கும் இந்த நம்பருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தோணுது இல்ல, அதனாலதான் கேட்டேன். நீங்களே சொல்லுங்க அதுக்கு பதில். சார் TN 26 தங்க நட்சத்திரம் 2026. தங்க நட்சத்திரம் வந்து TN அந்த இதுதான் மீனிங்ல தான் நம்ம வச்சோம். ஸோ 2026ல அவர் என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, அதுதான் நம்ம ரிலேட் பண்ணும்போது நீங்க கேட்குற மாதிரினா அவங்க எப்பயோ டிசிஷன் எடுத்துட்டு அது பர்சியூ ஆயிட்டு இருக்கு. இது இந்த இடத்துல 2026ல அந்த பர்சன் என்ன எடுக்கிறாரு, அதான் நம்மளோட மோட்டிவா இருந்தது. அண்ட் மோர் ஓவர் நட்டி சார்ல நீங்க காப்பா பாத்தீங்க, அவர் கையில கருப்பு கயிறை பாத்தீங்களான்னு தெரியல. ஸோ அந்த கருப்பு கயிறுக்கு ஒரு மீனிங் இருக்கு, அது கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு தெரியும் சார். தேங்க்யூ சார். தம்பி ரம்யா சார்.
இல்ல மேல வந்து 2 கலர் கொடி, அதே போல தளபதி வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு தாவேகா. இந்த மேடையில இருந்து நான் தம்பியை வந்து கொச்சப்படுத்தல திட்டல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கொடி பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட கொடி மாதிரி தான் இருக்கு. நீங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா அந்த படம் மூலயமா? இல்ல நான் ஓட்டு போட போவேன் தம்பி. ஏன்னா TN26 போட்டிருக்கீங்க. தம்பி அது எனது தனிப்பட்ட உரிமை. எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்குது. இல்ல இதுல கிண்டல் எல்லாமே அவரை பத்தி தான் வருது. படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அவருடைய ஸ்லோகம் தான் ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரம் பத்திரிகையில் பதில் சொன்னதுக்கு மறுபடியும் இதுக்கு பதில் 8ஆம் தேதி. இல்ல இல்லனா இந்த பிளாக் ஆக்சுவலா ரீசெண்டா தான் அவங்களுக்கு ஆச்சு. நம்ம இது அக்டோபர்ல ஷூட் பண்ணோம், அக்டோபர் நவம்பர்ல ஷூட் பண்ணோம். இதுக்கும் சம்பந்தம் இல்லை. திருப்பி சொல்றேன், இல்ல நான் பார்க்கும் போது இல்ல ஆளுங்கட்சி மேடையில இருந்து ஆதரவு தாவேகாவுக்கு கிடைக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நாங்க எப்படி பதில் சொல்றோம்னு தெரியல. இது வந்து ஒரு திருப்பி சொல்றேன், சினிமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ஆரஞ்ச் அண்ட் பிளாக்கு. ஸோ அதானா சார் ஒரே ஒரு கேள்வி. ஆக்சுவலா நீங்க வந்து எல்லாருமே விஜய் பத்தி கேட்டோன்னா சிங்கம் சிங்கம் நீங்க. ஆனா அவர் கூட இந்த டச்அப்ல இருந்து கிட்டத்தட்ட PRO மேனேஜரா இருந்த PT செல்வகுமார் வரைக்கும் அவரை பத்தி சொல்றது வேற விதமா இருக்குது. நிஜமாவே நீங்களாம் ஒரு இருக்கீங்க. உங்களை பார்த்து நாளைக்கு நீங்க சொன்ன சிங்கங்கிற பதில பார்த்து ஒரு 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. இல்லண்ணா உண்மையாவே சிங்கம் தானா அவர். நீங்க எந்த இதுல எடுத்தீங்கனாலும் சரி. இப்ப அவங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே இல்ல எந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றீங்க சிங்கம் யாருமே நெருங்க முடியாது, அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றீங்களோ? ஆனா யாரை பத்தி வேணாலும் பேசலாம்னா அது அவங்களோட கருத்து சுதந்திரம் இருக்கு. பட் அது வந்து மக்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ மக்கள் ஆப்வியஸா அது நம்ப போறது கிடையாதுல்ல சார். நட்டி சார் உங்க பதிலையும் எதிர்பார்க்கிறோம் சார். நீங்க என்ன சொன்னீங்க ஒரு தடவை ஞாபகம் இருக்குங்களா? நீங்களும் பேசிட்டு இருக்கும்போது இல்ல நம்ம பேசியிருந்தோம் ஒரு தடவை ஒரு ஈவெண்ட்ல. இவ்வளவு பெரிய போஸ்டருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா, இவ்வளவு பெரிய பொசிஷனை விட்டுட்டு அவர் எதுக்கு அரசியலுக்கு போறாரு நம்ம பேசுனீங்க ஒரு தடவை நீங்க கேட்டீங்க ஞாபகம் இருக்குங்களா? நண்பரா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்களா? அப்போ அந்த பொசிஷன்ல இருந்தாரு, அதனால நான் அவருக்கு சிங்கம்னு சொல்றேன். இப்ப அரசியல்ல வந்திருக்காரு, அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்து நம்ம நீங்க மத்த முடிவுக்கு வாங்க. தம்பி ராமையா சார், தம்பி 8ஆம் தேதி கேள்வி இல்லாம போயிடும், அதுக்கு சொல்றேன் சார். தம்பி ராமையா சார், சிஸ்டர் சொல்லுங்க சார். ஒரு காலத்துல வந்து அமைதிப்படை மாதிரி படமே வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த கருத்து கிரியேட்டிவிட்டி சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கே இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இவ்வளவு ட்ரோல்ஸ் வருது. சோ படத்தை வந்து கண்ட்ரோல் பண்ற பாக்குறாங்க. ஈவன் அந்த டீசரோட கீழே பார்த்தா அவ்வளோ கமெண்ட்ஸ். சோ இதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு கிரியேட்டிவிட்டி மேல இவ்வளவு கண்ட்ரோல் இருக்கு, இது எப்படி ஒரு டைரக்டரா? அதுக்கு காரணமே அதான் சொன்னேன், வெரி முகப்புல சொன்னேன். இந்த கேஜி குரூப் மிஸ்டர் கண்ணன் ரவி சார் அரசியல்னாவே பயப்படுவாங்க. ஆமா, அப்படி பயந்திருந்தாலும் இது ஏகப்பட்ட அரசியல் கிரிட்டிக் வந்திருக்கு, மக்கள் குரல் வந்திருக்கு. இளம் பிராயத்தில் ஈநாடுன்னு ஒரு படம், நான் சின்ன வயசா இருக்கு கேரளாவில் ஈநாடுன்னு ஒரு படம். ஸோ இது வந்து மக்கள் சுதந்திரம். அதை தயாரிச்சு எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைன்றதான் ஒரு விஷயம். அது கண்ணன் ரவி சார் எடுத்திருக்காங்க. காய்த்த மருந்தான் கல்லடி படும் என கண் கூட நான் பார்த்ததுண்டு. சார் நட்டி சார் உங்களுக்கு கேள்வி. நீங்க விஜய் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. இப்ப இந்த பிரச்சனையை வந்து நீங்க இது மூலமா தொடங்கி வச்சுட்டீங்க. சோசியல் மீடியாவில் ரொம்ப வந்து கீழ்த்தரமா வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வந்து நீங்க விஜய் சாரை நேர்ல சந்திச்சு விளக்கம் சொல்லுவீங்களா? நீங்க பேசினாக்கா அவர் பேசுவாரா? அதாவது சார், அவர் எப்போ கூப்பிட்டாலும் சரி நான் போக தயார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் சைட்லேருந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ண முடியாது, நான் அவர் பயங்கர பிஸியான அலுவலில் இருக்காரு. அந்த சைட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போய் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு எங்கிட்ட எந்த தடையும் கிடையாது. நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமே கூட வரதுக்கு தயாராக இருக்காங்க.